அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கேமராமேனோட சார் அதெல்லாம் பார்த்தாவே அதே மாதிரி நாங்க கரூர்ல தான் நின்னோன்னு ஆதாரத்தை காட்டுங்களாம்ல. அதுதான் இப்ப எங்களுக்கு சிக்கலா. நாங்க ஆதாரம் நாங்க கரூர்ல தான் ராத்திரி எதை காட்டணுமோ அதான் காட்டும். நமக்கு பாதிப்பு இல்லைன்னா காட்ட மாட்டோம். அப்ப எவ்வளவு திருட்டு பசங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது பரவாயில்ல. அது இனிமே பரவாயில்ல. கட்சி ஆளுங்களுக்காக போனாங்களே, அது ஒரு வகையில் எனக்கு ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆமா பரவாயில்ல, தொண்டர்களுக்காக போனதுக்கு ஒரு 4 பேர் ராஜ்மோகனுக்கு பரவாயில்லப்பா, நல்ல விஷயம் செஞ்சு அப்படி அந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு விசாரிச்சா தெரிஞ்சிடும். பூக்கடை ரவி அது ஒரு படத்துடைய பேர். ஆனா அந்த படம் வரல. அப்ப இவங்க வந்து டக்குன்னு உள்ள பூந்து இந்த இது பண்ணிட்டாங்க. இதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் என்னன்னா, திமுக வந்து நாடகம் ஆடுதா அப்படின்னு கேட்டா எனக்கு அது அந்த கட்சி எனக்கு தேவையே இல்லை. எனக்கு வந்து கட்சி அவங்க என்ன பண்ணாலும் அதை பத்தி நான் கேர் பண்ணிக்க போறது இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே பகுதி வாழ் மக்கள்ல ஒரு லேடி 2-3 பேரை சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல அவங்க 3-4 பேர் பேட்டி கொடுக்குறாங்க. எங்களை அடிச்சாங்க, எங்களை வந்து இது பண்ணாங்க, கட்சியில சேர வற்புறுத்தினாங்கன்னு சொல்றாங்க. அது பின்னாடி திமுகவே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அதே மாதிரி ஒரு 4 பேர் உனக்கு செல்வாக்கு இருக்குன்னா அந்த பகுதியில் ஒரு 4 பேரை உட்காந்து படுக்க வச்சு பேச வைக்க வேண்டியதானே. அப்போ உனக்கு அந்த ஏரியாவில் உனக்கு செல்வாக்கே இல்லை தானே. இருந்துச்சுன்னா நீ அதே ஏரியாவில் இருக்க ஒரு 4 பேரை பேச வைக்க வேண்டியதானே. நீங்கள் இருக்கிற உங்க சர்வேயை கொண்டு போன ஒரு பொண்ணே என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஜூஸ் குடிக்க தான் போனோன்னு. கொஞ்ச நேரத்தில் இல்லை நாங்கள் சர்வேக்கு தான் போனோம் அப்படின்னு. எது உண்மை? எதுக்குமா இங்கேருந்து பேரிஸ் வரைக்கும் போய் ஜூஸ் குடிச்ச அப்படின்னு சர்வே எடுக்கிற பொண்ணை யாராவது கர்ப்பிணி பொண்ணை யாராவது சர்வே எடுக்க கூட்டு போய் நடக்கும். வீடு வீடா கூட்டு போவாங்களா லூசு பசங்க? இன்னொரு பொண்ணு கர்ப்பிணி பொண்ணை கூட்டு போறானுங்க. எதுக்கு? அதுவும் போயிட்டு சர்வேனா என்ன இல்லை, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடமையாக இருக்கு. உங்களுக்கு கட்சி மேலே ஆர்வம் இருக்கலாம், நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் வந்து மெடிக்கலாக உங்களுக்கெல்லாம் சில ப்ராப்ளம் இருந்தால் தயவு செய்து வந்து அவங்களெல்லாம் போட்டு துன்புறுத்திலாம் கூட்டு போகாதீங்க. அது வந்து நாங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தவேக்காக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாமக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு என்னன்னா அதுதாங்க பெரிய கஷ்டமே. அதுதான் பெரிய கஷ்டம். அதாவது கட்சி சார்பாக அவங்க கட்சிக்காக உடைக்கிறாங்க, தொண்டர்களுக்காக, அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பாவம். அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு இந்த கலவரத்தில் ஏதாவது ஆயிருந்ததா, ஏதாவது நடந்திருந்தா? அது வேற க்ரௌடட் ஏரியா. ஆமா, அது ரொம்ப ரொம்ப நடக்க கூட முடியாது அந்த ஏரியா. அங்க போய் இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. சர்வேனா எப்படி எடுக்கணும்? ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு உங்களுக்கு இங்கே யார் யார் என்னென்ன இருக்குது, யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அப்படி எடுக்கணும். விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு விஜய் ஓட்டு போடுவீங்களான்னு எடுக்கிறாங்க. இதுக்கு பேர் சர்வே இல்லை, கேம்பெயின். இதுக்கு பேர் சர்வே இல்லை, கேம்பெயின். இதுக்கு பேர் தேர்தல் வேலை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சர்வேனா என்னன்னு தெரியணும்னா, நீங்கள் வந்து சிவாஜி படத்தில் ரஜினியும் விவேக்கும் வருவாங்க, அதுக்கு பேர் தான் சர்வே. We are the election officers. அதான் சர்வே தனித்தனியாக போய் நோட் எடுக்கணும். எத்தனை வயசு, எத்தனை பேர் அன்ஐடென்டிஃபைல இருக்க ஒரு நபர் அனுப்பணும். நீயே கூட போகலாம். ஆனால் கட்சி துண்டோ விஜய் ஃபோட்டோவோ கட்சி கொடியோ இல்லாமல் போகணும். அப்படி போகணும். உங்களுக்கு விஜய் மேலே உங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி என்ன, எடப்பாடி பழனிசாமி மேலே என்ன மதிப்பு இருக்கு, ஸ்டாலின் மேலே என்ன மதிப்பு? நார்மலாக இருக்கும். அப்போதான் உனக்கு வந்து கோவத்தெல்லாம் கொட்டுவான். நீ விஜய் ஃபோட்டோ ஒன்றும் இல்லை, திமுகவில் ஸ்டாலின் அவருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு திமுக அம்மா நாங்கள் சர்வே எடுக்க வந்திருக்கோம், இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்னு அவனுக்கு பயமா இருக்குமா இல்லையா? ஐயா முதல்வரை பத்தி கேட்கறாங்களே எப்படியும் பயம் இருக்குமா இல்லையா? உங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்னுவாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு போயமா, நாங்கள் அதிமுகலேருந்து வரோமா, இந்த வாட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்க பதில் சொல்லணும்னு நல்லா யோசிச்சுக்கோ, 4 வருஷம் யோசிச்சுக்கோ, என்ன பண்ணிக்க யோசிச்சுக்க அப்படின்ட்டுருவாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க போட்டோ காமிங்க அப்படின்னா தெரியலையே மா நல்லா பாரு யாரு கூட யாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் வேற போட்டோ ஏதாவது பழைய போட்டோ எடுத்து போறது, மங்கலான ஒரு போட்டோ எடுத்து போறது ஏதாவது பண்ணிடுவாங்க. இவங்க வேற விஜய் போட்டோ வேற போயிருக்காங்க. விஜய் போட்டோ வச்சுட்டு இந்த வடிவேலு ஒரு படத்துல இவரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் கூட இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பார்ல, வழியை மறைச்சு காதை தொடுவார்ல, அந்த காமெடி தான். இந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா இப்படி நடந்தா டக்குன்னு நடக்கிறது. அந்த மாதிரி வழிமறைக்கிறது. விஜய் ஓட்டு போட மாட்டீங்களா? ஏமா என்னமா நீங்க அதிமுக திமுக வந்து நாட்டை எப்படி பண்ணிருக்கு தெரியலுமா? நீங்க ஏமா விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்க, அவர் ஊழல் ஒழிக்க வந்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம். இந்த சோப்பை நீங்க ஏன் தெரியுமா வாங்கணும், நல்லா துவைக்கும் வெள்ளையாகும். பட் ஆனால் இதுல நீங்க வந்து வாசனமும் நல்லா இருக்கும், நறுமணமா இருக்கும் மேடம். இதுல இஎம்ஐ கூட வச்சிருக்கோம். ஆனா இவ்வளோ பிரச்சனை வந்து நம்ம வந்து விஜயுடைய கட்சி மாநாடு சர்வே இதை பத்தி சொல்றோம். இது பேச்சுல சொல்லுவாங்கல்ல, தம்பி பேசிட்டு இருக்கும்போது நான் கொடுத்த 100 ரூபாய் மறந்துடாதீங்க அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி இந்த ஜனநாயகம் ஒன்று வந்து 9ஆம் தேதி வர வேண்டியது மறந்தே போயிட்டாங்களே. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, முன்பே கணித்த சேனு வேணா இந்த டைட்டில் வச்சிருங்க. தேர்தல் கேஸை வந்து அவனுங்க ஜனநாயகன் படக்குழு வந்து வாபஸ் வாங்கிடுச்சு.
வாபஸ் வாங்கிருச்சு அப்படின்னா 10 நாள்ல வந்து அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னும் 10 நாள்ல 10-15 நாள்ல தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த கணக்கு டேலி இப்போ ஆயிடுச்சா? அது கரெக்டாக டேலி ஆகுது. இப்போ போகிற போக்கு பார்த்தா இந்த மாதம் ரிலீஸே ஆகாது போடுங்க. ஆயிடும். இன்னும் ஒரு 10 நாள்ல ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகன். 3 நாள்ல ப்ரமோஷன் வேலையெல்லாம் பார்த்து டக்குன்னு ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னும் 10 நாள், ஜஸ்ட் 10 டேஸ்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை வந்து டக்குன்னு ஒரு வாரத்துல தேர்தல் தேதியை அறிவிச்சிருவாங்க. 20ஆம் தேதி தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. அந்த மாநாடு நடத்தி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க. அனைத்து கட்சியினர் சேர்ந்த மாநாடு இல்ல தேர்தல் ஆணையங்களுக்கான அதிகாரிகளுக்கான ஒரு மீட்டிங். அது முடிஞ்சு ஒரு வாரம் நீங்க மாநாடு இல்ல அவங்களை பொறுத்த வரைக்கும் கான்ஃபரன்ஸ் மாநாடுன்னு அந்த மாநாடு தனி. அதை நடத்தி முடிக்க போறாங்க 20ஆம் தேதி. அது முடிச்ச உடனே ஒரு வாரத்துல டேட் இதெல்லாம் பார்த்து அறிவிச்சிருவாங்க. ஸோ நம்ம தலைவரும் 10 நாள்ல படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா கரெக்டா, நான் எனக்கு தெரிஞ்சு 3 நாள் முன்னாடியே அவனுங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படின்னா 7 நாள் 8 நாள்ல படம் ரிலீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல. அப்போ ஒரு வாரம் படம் ஓடும். சிம்பிளா முடிஞ்சிருச்சு வேலை. வெரி நைஸ், சூப்பர். அவ்வளோதான். நல்லது. ஸோ அப்போ அது வந்து இந்த ப்ராசஸ் அப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஃபைன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தேர்தலை முன்னிட்டு, அதாவது இந்த நடக்க போற அந்த மாநாடு இருக்கு இல்லையா, சேலம் மாநாடு முன்னிட்டு டிஆர் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது நாளைக்கு, உயிருள்ளவரை உற்சாகம். அந்த படம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுமா மாநாட்டை டிஸ்டர்ப் பண்ணுமா? ஒருவேளை மாநாட்டை பண்ணுச்சுன்னா சிவகார்த்திகேயன் விட்டுட்டு இப்ப சிம்பு மேல அபியூஸ் பாய ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க அந்த படத்துல டிஆர்ல நடிச்சிருக்காரு, சிம்புவே இல்லை. உங்க அப்பா யார் ரிலீஸ் பண்ணாருன்னு சிம்பு அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா டிஆரே அசிங்கப்படுத்துவாங்க. தெரியல, டிஆரோட ட்ரோல்லாம் இன்னமும் நெட்ல இருக்கு. ஓகே ஓகே. ஏன் டிஆர் எல்லாம் ஒருத்தர் அசிங்கமே படுத்த முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டிஆர் பேச ஆரம்பிச்சா நீங்க தெரிஞ்சு ஓடணும். அவர் உங்களுக்கு எல்லாம் அப்ப அப்படின்னு வாங்கல்ல. மேபி டிஆர் கட்சி வந்து கூட்டணி வேணா வந்து சேரலாம். அவர் தனி கட்சி வச்சிருக்காரு. முன்னாடி வச்சிருந்தது லட்சிய திமுகவே வச்சிருந்தாரு. அது இப்போ வந்து மேபி அதுல சேரலாம். சேர்ந்தா இவங்க இருட்டோம், இவர் கலைஞர் காலத்து அரசியல்வாதிடான்னு வாங்க. அவர் வந்து சேரலாங்கிறீங்களா? அது எப்படி சேருவார்? சிம்பு போய் சிம்பு அஜித் ஃபேன் அங்கே போய் மீட் பண்ணிருக்காப்ல. ஆமாம், அது வேற எஸ்கே விசஸ் ஏகேன்னு வேற நான் வேற போட்டு விட்டேன். அது இல்லாமல் சிம்பு வேற அங்கே போய் மீட் பண்ணியிருக்காரு. தனியாக ஒரு டீம் வேற சேருது. அது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சேர மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆக மொத்தம் வந்து அதனால இந்த மாநாட்டுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. நான் இதை கனெக்ட் பண்ணேன். இது வரி கட்டாத புலி, இது வரி ஏய்ப்பு புலி, இது திருட்டு புலி அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி ஏதாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. என்னென்ன சொல்லுங்க ஒன்னொன்னா சொல்லுங்க. இது வரி கட்டாத புலி, இது வரி ஏய்ப்பு புலி, இது திருட்டு புலி, இது கரூர் வந்து தப்பிச்ச புலி, இது வீட்டை விட்டு வெளிவராத புலி, அறிக்கை மட்டும் விடும் புலி, அலையாத புலி, அலற்றாத புலி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல. அதனால அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கு. நான் அந்த லாவி யோசிச்சேன், ஒருவேளை இவராரு பூந்து பேசியிருக்காரு, ஒருவேளை அதுல இவர் வந்து சேர்ந்துட்டாருன்னா. ஆனா இது வந்து சில விஷயம் இல்ல, இதை வந்து விஜயே கேட்டாருன்னு வச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கோவம் வரது முன்னாடி திருப்பி தான் வரும். ஏன்னா ஒரு தடவை அவரு ஸ்டேஜில் வச்சுட்டு போது விஜய் அவரு தவறு ஓடி வாங்கினா அப்படின்னாரா, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலா என்னன்னா டிஆர் மேல நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு பொறுத்தவரையும் அடுக்குமொழினா வேற லெவல். இப்போ கூட அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வந்து செயின் ஜெய்பால்னு ஒரு கேரக்டர் இப்படிதான் பேசுறாரு, சொடக் போட்டு தான் பேசுறாரு. இந்த செயின் ஜெய்பாலை தெரியல. அதாவது என்னன்னா தான் பேசும்போது ரீரெக்கார்டிங்லாம் தர அவரே ரீரெக்கார்டிங் கொடுத்துக்கிறாரு. இந்த காதில் ஒன்று இந்த காதில் அவரே டால்பி எஃபெக்ட் கொடுத்துக்கிறாரு. சோனி பிளஸ் டால்பி 2 சேர்த்து கொடுப்பாரு. அதை யோசிச்சு பார்த்தேன், சேலம் மாநாட்டில் டிஆர் பேசுறாரு எப்படி இருக்கும். இப்போ அவர் எங்கேயுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக எம்ஆர் ராதாவா, ஆமா அவர் மாதிரி பேசி அமைச்சாரு. அவருக்கு டென்ஷனாக எழுந்திருப்பேன், தப்பா பேசிட்டேன்னா அப்படின்னு. அதனால அவர் ஜாலியா பேசக்கூடிய ஆளு. ஒருவேளை அங்க போனாருன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு எமோஷனலான ஒரு மனிதர், ஜாலியாகவும் பேசுவாரு, அதே சமயத்துல ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சன் அவர். அதுல இருந்து டவுட் கிடையாது. அவர் என்னதான் வந்து அடுக்குமொழியில பேசினாலும் நமக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சு. ஆனா என்ன தெரியுமா, அவர் வந்து நம்மளை சிரிக்கவும் வச்சாரு, அழவும் வைக்கிறார். ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் வந்து மேடையில் பேசும்போது அவர் ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணுறாரு. அதை நான் அப்படியே உட்காந்து கேட்டேன். ஃபஸ்ட்டு சிரிப்பாக இருக்குது, அப்புறம் பார்த்தா நம்மளை அப்படியே கண் கலங்க வச்சிடறாரு. அப்படியே ஏன்னா அவருடைய எமோஷன் அப்படியே ட்ராவல் பண்ணுவார். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டைலாக் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்.
ஸோ மாநாடு நடந்து முடிந்ததுக்கு பிறகு மாநாட்டில் என்ன நடக்குது, ஆமா என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. திருப்பி அதே தான் பேசியிருக்காங்களா, ராஜ்மோகன் அதே பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துட்டாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம விரைவில் பேசுவோம். நிச்சயமாக. நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.